நேற்று 3/6/2026 பட்ட பகல்ல ஒரு 16 வயசு பொண்ணை ஒருத்தவங்க கார்ல கூட்டு போறாங்க. அதில் ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்ல கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு மது கொடுத்து அந்த பொண்ணு குடிச்ச அப்புறம் மயக்கம் வரும்னு சொன்னதுனால அந்த காரு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்திருக்கு. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு பிறகு ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அது ஒரு மெயின் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இறக்கி விட்டு கார் போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணால எந்திரிச்சு நடக்க முடியாம மயக்கம் பயங்கரமா வந்து அங்கேயே விழுந்துட்டாங்க. சுத்தி பார்த்தவங்கலாம் ஐயோ என்னடா அந்த பொண்ணு விழுந்திருக்கே மயக்கமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்திருக்காங்க. சேர்த்து பார்த்தா அந்த பொண்ணு முழு மது போதையில் இருந்திருக்கிறாங்கன்றது உறுதியாகுது. காலையில தான் அந்த பொண்ணு எந்திரிச்சிருக்காங்க. மயக்கம் லைட்டா தெரிஞ்சிருக்கு. மயக்கம் தெரிஞ்சு ஏஞ்ச உடனே அப்பயும் எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, இன்னும் போதையா இருக்கு, மயக்கமா இருக்கு, எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க அந்த பொண்ணு கத்திருக்கிறாங்க. இது நடந்தது எங்கேயோ கிடையாது மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் பட்ட பகல்ல. ஏன், எதுக்கு, எங்க டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், திருச்சி கிழக்கு என் செல்ல பிள்ளைங்க செல்ல குட்டிங்க அப்படின்னு சொன்ன அதே திருச்சி கிழக்குல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நேத்து. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் கல்நத்தை காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியால ஒரு வீடு, அந்த வீட்டில் திருநங்கைகள்லாம் கூடியிருக்கிறாங்க. ஸோ திருநங்கைகளுக்குன்னு வருமானம் வேணும். திருநங்கைகளோட மெயின் வருமானமா இப்போ வரைக்கும் மெயினாக பார்க்கப்படுறது 2 விஷயம்னு சொல்லுவாங்க. ஒன்று கடைகளில் போயிட்டு அந்த கையேந்துறது, இன்னொன்று ரோட்ல நின்று செக்ஸ் ஒர்க்கிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்பொழுதுதான் திருநங்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மற்ற வேலைகள்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், பட் அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு, அங்கே திருநங்கைகள் கூடியிருக்கிறாங்க. அந்த திருநங்கைகளை இந்த மாதிரி வேலைக்கு ஒர்க்குக்காக கூட்டு போறது, இந்த செக்ஸ் ஒர்க்கிங் கூட்டு போறதுக்காக ஒரு நபர் வராரு, கார்ல கூட்டு போறதுக்குன்னு சொல்றாங்க. அந்த நபர் யாருன்னா மாரி செல்வன் அப்படிங்கிற ஒரு 43 வயது நபரு. அவர் வாடகை கார் டிரைவரு. அவரு சொந்த ஊர் சிவகங்கை. ஸோ அவரு அதே தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வராரு. இவனை கூட்டிட்டு போயிடுறாரு. நைட் எல்லாம் ஃபுல்லாக அங்கே நிற்க வச்சுட்டு வந்துடுறாரு. திரும்பி பகலில் கூட்டு வராரு. இதுதான் அவங்க வேலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இப்போ இதுல இந்த குரூப்ல ஒரு திருநங்கை ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேரு ஆதிரா. ஸோ ஆக்சுவலா திருநங்கைகள்லாம் நமக்கு தெரியும் மக்களே ஆண் பெண்ணாக அவங்க ஹார்மோன் சேஞ்சஸ்ல மாறுவாங்க. ஸோ ஆதிராக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. அந்த தங்கைக்கு 16 வயசு. அண்ணனை பார்க்க வராங்க. நேற்று லீவு. அண்ணனை பார்க்க வரும்பொழுது அந்த இடத்துல இவெல்லாம் கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு தகவல், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாரிச்செல்வனுடைய கார்ல போனாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ மாரிச்செல்வன் கார்ல வராரு, எல்லாரும் சேர்ந்து கிளம்பியிருக்காங்கன்ற தகவல். இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கிங் போறதுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் அவங்களுக்கு இருக்குதா, அதனாலதான் குடி கலந்து வச்சிருந்தாங்களா, இல்ல மாரிசெல்வன் ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரா, அதுதான் எடுத்து இந்த பொண்ணு குடிச்சுதா அப்படிங்கிறதுலாம் இன்னும் விசாரணை தெரிய வரல. ஏன்னா இந்த விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னும் தெளிவான ஒரு மைண்ட் செட் வரல. இந்த மாரி செல்வனுக்கும் மயக்கத்தில் இருக்காருன்றாங்க. எப்படி பிடிச்சாங்கன்ற சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதுல ஏதோ ஒரு நடந்திருக்கு. அந்த பொண்ணு லிக்கரை குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு மயக்கம் அதிகமாயிடுச்சு. இப்படியே கொண்டு போய் வீட்டில் விட்டா வீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சாங்களா, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. கார்ல சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கண்டினியூஸா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு கொஞ்சம் நான் தெளிவா இருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கீரைக்கடை பங்களா பகுதி, பஜார் பகுதியில ஒரு பங்களான்னு சொல்றாங்க, அங்க இறக்கி விட்டுட்டு இந்த கார் கிளம்பிடுச்சு. அந்த பொண்ணு நடக்கிறாங்க. நடந்து பார்த்தோன்னே முடியல, டப்புன்னு மயக்கம் முடிக்க விழுந்துடுறாங்க. அப்போ சுற்றி உள்ளவங்க ஓடி இந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு சொந்தக்காரெல்லாம் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பார்த்தா இந்த பொண்ணு ஃபுல் மது போதையில் இருந்துக்கிறாங்கன்ட்டு தெரியுது. 16 வயசு. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தூங்கட்டும், எந்திரிச்சு பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை தூங்குறாங்க. தூங்கி மார்னிங் ஏந்திச்சு பார்க்குறாங்க. மார்னிங் அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு பார்த்தும் கண்ணு சரி தெரிய மாட்டேங்குது, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கு, தலை ஒரு மாதிரி வலிக்குது, மயக்கமா இருக்கு, எப்படியாச்சும் காப்பாத்துக்க அந்த பொண்ணு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் தூங்க வச்சுருக்காங்க அந்த பொண்ணு மக்கள். நேற்று இரவு அந்த மாரிச்செல்வன் அப்படிங்கிற நபர் அந்த ஏரியா தான் வீடு அப்படிங்கிறாங்க. திருப்பி அங்கே வந்த உடனே சொந்தக்காரங்க ஃபுல்லாக சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து அந்த மாரிச்செல்வனை பிடிச்சி எங்கடா அந்த பொண்ணை கூப்பிட்டு போனால் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது,
நான் கூட்டு போனேன், அந்த அண்ணன் கூட தான் அந்த பொண்ணு வந்துச்சு, மேலே உட்காந்துச்சு, கூட்டு போனப்போ இறக்கி வச்சுனாங்க, இறக்கி விட்டேன் நான், மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுவுமே செய்யலைன்னு அவர் சொல்கிறார் மாரிச்செல்வன். அதனால் சுற்றி உள்ள ஊர் அந்த ஏரியா மக்கள்லாம் அடித்து மாரிச்செல்வன் மண்டையை உடைச்சிட்டாங்க. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, தகவல் கொடுக்கப்படுது போலீஸுக்கு, போலீஸ் வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஸோ மாரிச்செல்வன் கிட்ட விசாரிக்க முடியாத அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காலை விடிஞ்சதுக்கு பிறகு அந்த அண்ணனாக சொல்லப்பட்டு ஆதிரா அப்படிங்கிற திருநங்கை வராங்க. வந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆதிரா கிட்ட, என்ன ஆச்சு அப்படி பண்ண கேட்டப்போ, நாங்கள் தானே வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அந்த பொண்ணுக்கு, நாங்கள் தான் செலவுக்கு பணம் கொடுக்குறோம், நல்லது கிட்ட நாங்கள் தான் பார்த்துக்குறோம், நல்லது கிட்டது நாங்கள் பார்த்துக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பொண்ணை, எங்கள் வீட்டு பொண்ணை, நீங்கள் தேவையில்லாம் தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க முதல்ல சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு ஆதிராக்கும் சொந்தக்காரங்களுக்கும். சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இவங்க அண்ணனும் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னா தண்டனை அவனுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை என்ன சொல்லுது, சிறுமி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காரில் போனேன், என் கூட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, அது யாருன்னு இப்போ எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் தெளிவானதுக்கு அப்புறம் யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. ஸோ ஷீ இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை, நாட் இமீடியட்லி பட் ஆஃப்டர். இப்போ இந்த வழக்கு திருச்சியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்களே. இப்போ நமக்கு என்ன இங்கே கேள்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, இது இன்னைக்கு நேத்தி இந்த பிரச்சனை வரல, போன ஒரு வார காலமாக ஃபஸ்ட்டு ஒரு கேஸ், ஒரு அசோக் நகருடைய காவல் நிலைய ஒரு ரைட்டர் நினைக்கிறேன், ஹெட் கான்ஸ்டபிள், அவரோட ஃப்ரெண்டு வீட்டு குடிக்க போகிறாரு, நைட்டு குடிக்கிறாரு, ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க மனைவி இல்லை, ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான், பையனுக்கு வயசு 14. ஸோ அந்த ஃப்ரெண்டு குடிச்சிட்டு மட்டையாடுறாரு, இவர் குடிச்சு முடிச்சு அந்த போதையில் அந்த பையன்கிட்ட மதுவை கொடுத்து குடிக்க சொல்கிறாரு, அந்த பையன் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் பாலியல் ரீதியாக அந்த பையன்கிட்ட இவர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த பையன் பயந்து போய் வந்து ஓடி வந்துடுறான், நேராக வடபழனி காவல் நிலையத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். வடபழனி காவல் நிலையத்தில் அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த ஹெட் கான்ஸ்டபிளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம், கோயம்பேட்டில் ஒரு 18 வயசு ஒரு பொண்ணு, 17 வயசு ஒரு பொண்ணு, 2 பேரும் தாவேக்கா நடத்தக்கூடிய சென்னை கேட்வே அப்படிங்கிற ஒரு பப் பார்ல போய் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. இது எப்படி அலோவ் பண்ணாங்க அந்த பப்லன்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. குடிச்சு டான்ஸ் ஆடிருக்காங்க, அங்கே சண்டை வருது, சண்டை 2 குரூப்ல சண்டை வருது. அந்த சண்டையில் இவங்க கல்லை தூக்கி அந்த காரை உடைச்சிடுறாங்க. இவங்க பைக்கை துரத்திட்டு போய் அடிச்சதுனால 2 பேர்ல ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட், 18 வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ணு நேத்தி இறந்து போயிருக்காங்க, சிகிச்சை பலன் இல்லாமல் கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் இந்த சம்பவம், திருச்சி சம்பவம். இப்போ ஒரு பதவி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு 3 சம்பவம் இருக்கு. 3 சம்பவத்திலுமே குழந்தைகளை ஒன்று குடிக்க வைக்கிறாங்க, இல்லை அந்த குழந்தை போய் குடிக்குது. ஸோ குடிக்கிறதுக்குன்னு தமிழகத்தில் ஒரு வயது வரம்பு இருக்கு, 21 வயசு. 21 வயசுக்குள்ள நீங்க போய் குடிக்கவும் கூடாது, 21 வயசுக்கு உட்பட்ட பசங்களுக்கு குடிக்க நீங்க வற்புறுத்தவும் கூடாது. அது யாருன்னா இருந்துட்டு போயிட்டோம், அது அண்ணனோ அங்கிளோ அப்பாவோ அம்மாவோ அப்படிங்கிறத ரீல்ஸ் மட்டும் போட்டு ஆட்சிக்கு வந்த ஜோசப் விஜய் அவர்களின் டீம் இதுவரையில் ஒரு ரீல்ஸ் வெளியிட்டு இருக்காங்களா? இதை பத்தி ஒரு அவேர்னஸ் வெளியே வந்திருக்கா? இதை பத்தி மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும். பெண்களோ இல்ல ஆண்களோ சிறுமிகள் குடிக்கிறது எங்கிருந்து வருது? வேர் ஆர் தே கெட்டிங் இன்ஸ்பயர்ட் அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் இஸ் சினிமா. ஸோ சினிமாவை பார்த்து அந்த ஹீரோயின் குடிக்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் தான் வெளியாகுது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் குடிச்ச மாதிரி ரீல்ஸ் தான் போட்டிருக்காங்களே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, என்ன ஆகிட போகுது, ட்ரை தானே பண்ண போறோம் அப்படின்ற ஜென்சி கிட்ஸோட மனநிலைமை என்னன்னா, there is nothing wrong in trying அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக அந்த ட்ரையிங்ன்ற கான்டென்ட்குள்ள உள்ள போயிடுறாங்க. அப்போ இதனை அறிவுரை கொடுத்து இவங்களை திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஒன்று பெற்றவங்களுக்கு இருக்கு, இல்லை அரசுக்கு இருக்கு. பெற்றவங்க அப்படி இருக்காங்க, ஐயோ என் குழந்தை விஜய்க்கு ஓட்டு போட சொல்லிச்சிங்க, நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற நிலைமையில தான் பெற்றவங்க அறிவே இருக்குன்றதை பார்க்குறோம். அப்போ கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பப்புக்கு குடிக்க போயிருக்காங்க, குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வெளியே என்ன பேசுகிறாங்க, என் பொண்ணு ஒன்றும் பண்ணலைங்க, என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பைக்கில் போயிருக்காங்க,
பின்னாடி குடிச்சிட்டு வந்த நாய்ங்க இடிச்சிட்டாங்கன்னு அப்ரப்டா போய் சொல்றாங்க. ஸோ பெற்றவங்க எப்படி இருக்காங்கன்னா, பிள்ளைங்க பேச்சை கேட்டுட்டு பிள்ளைங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளைங்களை திருத்துறது கூட இடத்துல இல்லாம பெற்றவங்க இருக்கிறாங்க. அப்ப யாரு திருத்தணும்? யோசிச்சு பாருங்க. நான் விஜய்க்கு போட சொல்றேமா ஓட்டு, நீ விஜய்க்கு போடுமா ஓட்டு, விஜய்க்கு போடுப்பா ஓட்டு அப்படின்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு விஜய்க்கு போய் ஓட்டை குத்துற பெத்தவங்க கிட்ட நாம அதை எதிர்பார்க்க முடியாது. இப்ப நான் யாரு திருத்தணும் இந்த இடத்துல? அரசாணை திருத்தணும். ரீல்ஸ் போடக்கூடிய, ரீல்ஸ் போட்டு பழக்கப்படுத்தி ரீல்ஸ் போட்டே ஆட்சிக்கு வந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய டீம் இதுவரையில் இந்த குழந்தைங்க நலனுக்காக ஒரு ரீல்ஸ் கூட போடலை அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. இதை ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா, ப்ரிவென்ஷன் சொல்லலாம். அடுத்தது செகண்ட், வேளச்சேரியிலேருந்து மடிப்பாக்கத்துலேருந்து வேளச்சேரிக்கு இரவு நேரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு 61 வயது மூதாட்டி நடந்து போகும்பொழுது அவங்கள பைக்கில் கொண்டு போய் ஒரு 3 பேர் நார்த் இண்டியன்ஸு வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய மண்டி இருக்கக்கூடிய இடத்துல போய் வச்சு அந்த அம்மா வயசான பாட்டிமாவை ரேப் பண்ணுறாங்க. நம்ம அப்பவே சொன்னோம், இரவு நேரத்தில் போலீஸ் ரோந்து எங்கே போனாங்க? ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு விஷயம், போலீஸ் ஏன் இரவுல அங்கங்க செக் போஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, அங்கங்க எந்தெந்த மாதிரி வண்டியை கிராஸ் ஆகுது, யாரு கிராஸ் ஆகுறா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுதான் வச்சிருக்காங்க. இப்போ வேளச்சேரியில இருந்து மடிப்பாக்கத்துல தான் நடந்து வராங்க நைட்டு, வேளச்சேரியில இருந்து போகக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸையுமே செக் போஸ்ட்ல செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அங்க போலீஸ் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே தப்பு பண்ண வரவன் கொஞ்சம் யோசிப்பானா? இதை நம்ம வற்புறுத்தணும், வலியுறுத்தணும். யோசிச்சு பாருங்க மக்களே, இரவுல ரோந்து இல்லை அப்படிங்கிறத தாண்டி நேற்று நடந்த சம்பவம் ஒரு பட்டப்பகல்லையே இந்த ரோந்து யாருமே இல்லை, ஒரு பேட்ரோலிங் இல்லை, ஒரு போலீஸ் இல்லை. ஏன்னா ஒரு காரு ரொம்ப நேரம் ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா, ஏன் இந்த கார் சுத்திக்கிட்டு இருக்கு, ஏன் டிராவல்ஸ் சுத்திட்டு இருக்கு, யார் உள்ள உட்காந்துருக்கா, இறங்குப்பா, என்னது இந்த குழந்தை ஏன் அப்படி இருக்கு, என்னாச்சு இந்த குழந்தைக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த கூட செக் பண்றதுக்கு காவல்துறை யாருமே அங்க இல்லை அப்படின்னால், அதாவது இவர் சொல்றாரு கிழக்கு தொகுதியில் திருச்சி கிழக்குல போயிட்டு திரு ஜோசப் விஜய் சொல்றாரு, நான் தகுதியான ஒரு போலீஸ் அதிகாரி நியமித்து விட்டேன் அப்படிங்கிறார். எங்கிருந்து நியமிச்சிங்க நீங்க? எங்கிருந்து வர வச்சுங்க இந்த போலீஸ் அதிகாரியே? ஆர் தே ஃப்ரம் நார்த் இந்தியா ஆர் சம்வேர் ஃப்ரம் வெஸ்ட் ஆர் ஈஸ்டர்ன் இந்தியா? எங்கிருந்து வர வச்சிங்க? மக்களே, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தான் அவர் ஷஃபிள் பண்றாரு. எங்கிருந்தோ புதுசா கொண்டு வரல, he is shuffling the people, அவ்வளவுதான். அதுலயும் எங்க ஷஃபிள் பண்றாரு? ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாறுறாங்களா, எஸ்ஐ மாறுறாங்களா, கான்ஸ்டபிள்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள் மாறுறாங்களா? கிடையாது. ஏசி மாறாரா? கிடையாது. டிசி லெவல்ல டிசியே மாறானா நமக்கு தெரியல. ஐபிஎஸ் ஆபீசர் ஷஃபிள் பண்றாரு, அவ்வளவுதான். சரி, ஷஃபிள் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? யாரு வேலை வாங்குறது? மக்களே, இன்னைக்கு நடந்திருக்க ஒரு சம்பவம், ஒரு 16 வயசு பொண்ணு இப்படி இருக்கிறாங்க. இதுவரையில் அரசிடமிருந்து ஒரு எதிர்வினைன்னு கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு கன்சர்ன் வரல. 61 வயசு பாட்டிமா கொண்டு போய் ரேப் பண்ணாங்க. அந்த பாட்டிமா உயிர் போராடிட்டு இருந்தாங்க, உடம்பு முடியாம இருக்காங்க. ஒரு கன்சர்ன் வரல. கோயம்பேடு சம்பவம், ஒரு கன்சர்ன் வரல கவர்மெண்ட் கிட்ட இருந்து. யோசிச்சு பாருங்க மக்களே, கடந்த எந்த ஆச்சும் இருந்துட்டு போயிட்டோம். ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா அடுத்தது உடனே போலீஸ் டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ற மட்டும் இல்லாம அதை வெளியிடுவாங்க, பிரஸ் நோட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். இப்போ கோயம்பேடு சம்பவம் மாதிரி நம்ம வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, எல்லா பார்க்கும் சர்க்குலர் அமைச்சிருக்கோம், 21 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் உள்ள போன சர்க்குலர் அமைச்சிருக்கோம், ஆதார் செக் பண்ண சொல்றோம், அப்படி செக் பண்ணி இல்லைன்னா வெளியே அனுப்ப சொல்றோம். அப்படி நடந்த சம்பவத்தை பிரஸ்ட காட்டுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. நாங்க அங்க பாருங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்கோம்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமும் இங்க நடக்கல, செய்யல அப்படின்னால் வாட் இஸ் தேர் ஐடியா? என்ன ஆட்சி நடக்குது இங்க? மக்களே, ஒரு விஷயம் படிச்சேன், என்னன்னா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது, எதுக்குமே எந்தவித ரெஸ்பாண்டும் பண்ணாம இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா. என்ன அர்த்தம்னா, இப்ப விஜயோட ஃபாலோவர்ஸோ இல்ல தாவேக்கல சில ஃபாலோவர்ஸோ இவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, ஏதாவது உனக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சு போயிருமா,
வீக்னஸ் தெரிஞ்சு போயிருமா, ஐயோ அப்படியோ விஜயன் ஆட்சியில் வந்து தப்பு நடந்தா இருக்கு போல, நம்ம தான் கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோமோ அப்படி தெரிஞ்சு போயிருமா. ஸோ எதுக்குமே எதிர்வினை ஆற்றாம, எதுக்குமே ஒண்ணுமே பேசாம, எதுக்குமே எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஐ எம் சாரி டு சே மக்களே, தமிழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு படத்துல PS வீரப்பா சொல்வார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு. அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்மளை காப்பாற்றுவாரு, மாற்றம் கொடுத்துருவாரு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, என்ன மாதிரி மாற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதை நீங்களே பாருங்கள். எல்லாத்துக்குமே இதுவரையில் நடந்த எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அது இட் கேன் பி DMK or ADMK, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா சம்பவத்துக்கு உடனே கவர்மெண்ட் வில் ரெஸ்பாண்ட். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அறிவுரை கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அடுத்து டக்குன்னு என்ன டைட் பண்ணுவாங்க. மக்களே ஒரு விஷயம், அரசு அதிகாரிகள் ஒரு பியூரோக்ராட் நீங்க மாத்திட்டீங்கன்னா, பியூரோக்ராட்ல இருக்கிறவங்க மாத்திட்டேன் வேலை பார்த்துப்பாங்கன்றது கிடையாது. அதை வேலை வாங்க வேண்டியது தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. இவங்க வேலை வாங்கலைனால் அவ வேலை செய்ய மாட்டாங்க. அதிகாரியில் மாத்திட்டா மட்டும், அதிகாரியில் போட்டா மட்டும் வேலை செய்யணுன்ற கிடையாது. இதுவரையில் ஒரு ரெஸ்பாண்ட் விஜய் கிட்ட இருந்து வரல அப்படின்னால் இது என்ன மாதிரி அரசு அப்படிங்கிறது உங்க அனுமானத்துக்கு நான் விட்டுறேன் மக்களே. இப்படியே போச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் இதனால வந்து பாதிக்கப்பட போறாங்க மக்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போவாச்சும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆட்சி அமைக்கிறது, ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது, எப்பவுமே சொல்லுவோம் மக்களே, ஊழல் லஞ்சம் இதையெல்லாம் விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கவர்னன்ஸ். ஒரு ஆளுமைத்தன்மை இல்லை, கவர்னன்ஸ் இல்லை அப்படின்னால் அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமையான தன்மை. ஒரு சிஸ்டம்குள்ள கவர்னன்ஸ் ப்ராப்பராக இல்லைனால் சிஸ்டம் இஸ் கொலாப்ஸ்ட். இதில் பாதிக்கப்பட போகிறது வேற யாருமே இல்லை. நாட் ஜோசப் விஜய் அவர்கள், நாட் தாவேகா மினிஸ்டர்ஸ், நாட் தாவேகா MLA. நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறோம், பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.